வெல்கம் டு வில்லேஜ் சயின்ஸ் ஃபேக்டரி. இன்றைக்கு நாம் செடிகளுக்கு தானாக நீர் பாய்ச்சக்கூடிய முறையை பார்க்க இருக்கிறோம். நாம் வீட்டை விட்டு வெளியூர் சென்றாலோ, தற்செயலாக சில நாட்கள் வெளியே சென்றாலோ, நாம் வீட்டில் வளர்க்கக்கூடிய செடிகளுக்கு நீர் பாய்ச்சுவது அரிது. எனவே நாம் இப்போது எளிய முறையில் தானாகவே நீர் பாய்ச்சக்கூடிய முறையை இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக இந்த விதமாக ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலை எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் நட இருக்கக்கூடிய செடியினுடைய அளவுக்கு தக்க பெரிய பாட்டிலோ அல்லது சிறிய பாட்டிலோ, இன்னும் டிசைன் செய்யப்பட்ட அழகு மிகுந்த பாட்டில்களை எடுத்துக்கொள்ளலாம். இதில் தான் நாம் அந்த செடியை பிளான் பண்ண போகிறோம். அதிகப்படியான நீர் வெளியேறும்படி இதில் ஒரு துவாரம் செய்து கொள்ள வேண்டும். அதன்பின் இதனுடைய நாம் நடக்கூடிய செடியினுடைய அளவு, பருமன், அதற்கேற்ப இதில் சுமார் பாதி அளவு மண்ணை நிரப்பிக்கொள்ள வேண்டும். இதுபோன்று இன்னொரு காலியான பாட்டிலை எடுத்து அதனுடைய அடிப்பாகத்தை நாம் அப்புறப்படுத்திக் கொள்ள வேண்டும். நீர் எவ்வளவு நமக்கு தேவைப்படுமோ அந்த அளவுக்கு பெரிய பாட்டில்களை எடுத்துக்கொள்ளலாம். பக்கத்தில் இரு துளைகள் எதிரே போட்டுக்கொள்ள வேண்டும். பாட்டிலின் மூடியில் இதே போன்று ஒரு துவாரம் செய்து கொள்ள வேண்டும். வழியாக நூலை செலுத்துவதற்கு வசதியாக இந்த துவாரத்தை செய்து கொள்ள வேண்டும். மூடியின் வழியாக இது போன்ற ஒரு நூலை எடுத்து உள்ளே செலுத்தி உள்பாகத்தில் ஒரு பெரிய முடிச்சியை போட்டுக்கொள்ள வேண்டும். அந்த நூல் வெளியே வராத அளவுக்கு செய்து கொள்ள வேண்டும். இப்போது இந்த நூல் இறுக்கமாக நீர் இதன் வழியாக வெளியேறாத அளவுக்கு பசையால் ஒட்டிக்கொள்ள வேண்டும். இந்த பசை எம்சில். இதுக்கு வேற எந்த பசையும் நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம். எம்சில் ஆனது உறுதியாக உடனே பற்றிக்கொள்ளும். இப்போது இந்த நூலின் வழியாகத்தான் நீர் இறங்கி அந்த செடியினுடைய வேர்களுக்கு செல்லுகிறது. மண்ணினுள் வைத்து நமக்கு தேவையான செடியை இதில் வைத்து கொள்ள வேண்டும். ரோஜா செடி, இன்னும் அழகு செடிகள், மருந்து செடிகள், எந்த செடி வேண்டுமானால் நாம் விருப்பப்பட்ட செடியை இப்போது நட்டுக்கொள்ள வேண்டும். மண்ணை போதிய அளவு நிரப்பிக்கொள்ள வேண்டும். மண்ணில் நமக்கு தேவையான உரம் அதாவது சாணி உரம் அல்லது வேறு எது உரங்கள் இருந்தாலும் அதை சேர்த்து வளமாக்கி அந்த வளமான மண்ணை இதில் நிரப்பிக்கொள்ள வேண்டும். அப்போது சீக்கிரமாக செடியானது தளிர்த்து வரும். இந்த நூலானது நீரை கடத்துவதற்கு வசதியாக இப்போது மண்ணினுள் புதைக்கப்பட்டு செடியோடு சேர்ந்து அமைந்திருக்கிறது. பாட்டில் துவாரத்தின் வழியாக நூலை செலுத்தி இந்த பாட்டிலை தொங்க விடும் வண்ணமாக இந்த இரு நூல்களை கட்டிக்கொள்ளலாம். நூல்கள் நல்ல உறுதியாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இதனுடைய பாட்டில் முழுவதும் நீர் நிரப்பும் போது அதனுடைய எடையை தாங்கிக் கொள்ளும் அளவுக்கு கட்டியான நூலால் கட்டிக்கொள்ள வேண்டும். டைட்டாக மூடிக்கொள்ள வேண்டும். இந்த மூடியின் வழியாக எந்த வகையிலும் நீர் கசிந்து வெளியே வரவே கூடாது. பாட்டில் நிரம்ப நீரை ஊற்றிக்கொள்ள வேண்டும். எவ்வளவு நீர் தேவையோ அந்த அளவுக்கு பெரிய பாட்டிலை எடுத்துக்கொள்ளலாம். இது நேரம் வெயிட் பண்ணுவோம். இப்போது நீர் கசிந்து சொட்டு சொட்டாக வருவதை நாம் நேரடியாக பார்க்கலாம். இப்போது அந்த நூல் வழியாக நீர் சொட்டுவதை நீங்கள் பார்க்கிறீர்கள். இதே போன்று அந்த செடியினுடைய அடிவாரத்திலும் இந்த நீரானது சென்று அந்த செடிக்கு வேண்டிய நீரை கொடுத்து கொண்டே இருக்கும். எந்த கோடையிலும் நீர் அதற்கு கிடைத்து கொண்டே இருக்கும். உயரமான இடத்தில் இந்த நீர் நிரப்பிய பாட்டிலை கட்டி தொங்க விட வேண்டும். அதன் வழியாக நீர் இப்போது இந்த செடிக்கு சென்று கொண்டே இருக்கிறது. நீங்கள் நேரடியாக இதை பார்க்கிறீர்கள். இப்போது இந்த செடிக்கு தேவையான நீரை முதலில் நாம் ஊற்றிக்கொள்ள வேண்டும். இதுபோன்று பெரிய மரங்களுக்கும் இந்த சொட்டு நீர் பாசனத்தை நாம் செய்து கொள்ளலாம்.
தானாகவே இந்த நீரானது பாய்ச்சப்படுகிறது. பெரிய மரங்களுக்கு பாய்ச்சும் போது சற்று பெரிய நூல் கயிற்றை பயன்படுத்தி கொண்டால் அதிகமான தண்ணீர் அதற்கு சென்று கொண்டிருக்கும். மேலே தொங்க விடப்பட்ட பாட்டில் பெரிதாக இருக்கும் வரையில் நமக்கு நீர் வரத்து அதிகமாக இருந்து கொண்டிருக்கும். இந்த பிளாஸ்டிக் பாட்டிலை ரீயூஸ் பண்ணியிருக்கிறோம். கீழே இருக்கும் பாட்டில் அவ்வாறே தான். இதுபோன்று நமக்கு பயனற்ற பொருட்களையும் பயன்படக்கூடிய நல்ல பொருளாக மாற்றுவதற்கு இது ஒரு முறை. வீட்டினுள் அழகு பொருட்களாக இதை நாம் நிறைய வடிவமைத்து கொள்ளலாம். சுவர்களில் தொங்க விடலாம் மற்றும் கொத்தாக தொங்க விடலாம். இன்னும் ஒரு வீடியோவில் கொத்தாக தொங்க விடக்கூடிய பூந்தொட்டிகளை நாம் அமைக்க இருக்கின்றோம். அதை நீங்கள் பார்த்து மகிழலாம். அட்லீஸ்ட் வீட்டுக்கு ஒரு மரம் வளங்க. இந்த கொரோனா பீரியடில் உங்களுக்கு வீட்டில் இருக்கும்போது மனதுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது, உடலுக்கு ஒரு உடற்பயிற்சியை கொடுக்கிறது. இதுபோன்று இன்னும் சிறந்த வீடியோக்களோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வில்லேஜ் சயின்ஸ் ஃபேக்டரி. அன்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு தெரிவிங்க. கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்களை தெரிவிங்க.